அன்பானவர்களே, தின மருத்துவதன் வழியாக உங்களை சந்திக்கிறதுல பெரிய சந்தோஷம். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:40 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்போ ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மக்களோடு ஒரு உடன்படிக்கை, நிரந்தரமான ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாராம். என்ன உடன்படிக்கையா? நன்மை செய்யும்படி அவங்களை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ நான் அவங்களுக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு பண்ணிட்டேன். அந்த விஷயத்தில் நான் ஒரு நாள் பின்வாங்கவே மாட்டேன். அவர் தேவன் பின்வாங்குகிறவரே அல்ல, ஆனாலும் அவர் வாயால் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவரை குறித்து நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். அவர் நன்மை செய்கிறவர்கள் தான் தீவிரமாக இருக்கிறார். ஆகவே வேதத்தில் நமக்கு எத்தனையோ வாக்கை நமக்கு தானமாக தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உங்களையும் என்னையும் சாரும். உங்களுக்கும் எனக்கும் 100% அது உரிமை சொத்தாக மாறுகிறது. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அப்போ அவருடைய குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் நன்மை செய்கிறவர் என்பதில் மாற்றமே இல்லை. அந்த விஷயத்தில் அவர் பின்வாங்கவே மாட்டார். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்விலே நன்மைக்காக மனிதனிடத்தில் காத்திருக்கிறீர்கள். மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள். நல்ல செய்தி வராதா என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நன்மை செய்வதற்கு அவர் தீவிரமாக இருக்கிறார். ஆகவே நீங்க வேறொரு வாசல் படியில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றான மெய் தெய்வமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாக அவர் முடிவெடுத்து விட்டார், வாக்கு பண்ணியிருக்கிறார். சீக்கிரத்தில் உங்களுக்கு நன்மை கிருபை தொடரும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை அனுபவிக்க போறீங்க. ஆகவே தேவன் அனுமதித்த நன்மைகளை ருசிக்கிற நாட்கள் தான் இந்த நாட்கள். ஆகவே தைரியமாக இருங்கள். சீக்கிரத்தில் நல்ல செய்தி வரும். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் பின்வாங்கவே மாட்டார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, அந்த நல்ல வேளையில் நன்மை செய்யும்படியாக தீர்மானம் பண்ணி இருக்கிற நல்ல ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆகவே எங்கள் வாழ்விலே நீங்கள் முன்குறித்த அத்தனை காரியங்களையும் எங்களுக்கு ஆண்டவரே செய்து எங்கள் வாழ்விலே மீண்டும் மீண்டுமாக சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆறுதலை, விடுதலை, வெற்றியை, சுகத்தை நீ தந்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் மனதார வாழ்த்துகிறேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்மைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாய் கைகூடி வருவதாக. சுகம், விடுதலை, வெற்றிக்காக காத்திருக்கிற அத்தனை காரியங்கள் கைகூடி வருவதாக. இவர்கள் இனி சோர்ந்து போகாதபடி மகிழ்ச்சியோடு இருப்பார்களாக. எடுத்த ஒவ்வொரு காரியங்களில் கர்த்தரால் கிடைச்ச நன்மை என்று ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களை மகிமைப்படுத்தும் வண்ணமாக அற்புதங்கள், அடையாளங்கள் நடப்பதாக. தடைப்பட்ட காரியங்கள் விலகுவதாக. சீக்கிரமாய் ஒரு அற்புதத்தை கண்டு அகமகிழ்வார்களாக. ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசிக்கட்டும். இந்த நாளிலே ருசிக்கட்டும். கர்த்தர் எங்க வேண்டுதலை கேட்டே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, உங்களுக்கு என்று ஆலோசனைகள் தேவை, ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த ஃபோனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம். ஆகவே இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி.